Hi students, இந்த வீடியோவில் 11th chemistry basic concepts of chemistry and chemical calculation லெசனில் classification of matter அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். classification of matter. இப்போ நம்ம உட்காந்துருக்க கிளாஸ் ரூமில் சுற்றி பார்த்தோம்னா பெஞ்ச் இருக்குது, டேபிள் இருக்குது, பிளாக் போர்ட், விண்டோ, இதெல்லாம் எதால் மேடப் ஆஃப் ஆனது? இது எல்லாமே ஒரு மேட்டரான ஆனது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேட்டர் அப்படிங்கிறது என்ன? மேட்டர் அப்படிங்கிறது ஒரு பொருள். அது என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ நம்ம பெஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா பெஞ்சுக்கு மாஸ் இருக்குது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம். அப்போ பெஞ்சை நம்ம ஒரு மேட்டர்னு சொல்லலாம். Look around your classroom. What do you see? You might see your bench, table, blackboard, window, etc. What are these things made up of? They are all made up of matter. What is the definition of matter? Matter க்கு என்ன definition கொடுக்குறாங்க? Matter is defined as anything that has the mass and occupies a space. மேட்டருங்கிறது ஏதோ ஒரு பொருள், அது என்ன பண்ணும்? அதுக்கு மாஸ் இருக்குது, அது குறிப்பிட்ட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கும். ஆக்குபைஸ் அ ஸ்பேஸ். ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம். எல்லா மேட்டருமே கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ நம்ம பெஞ்சுன்னு சொன்னோம், அந்த பெஞ்சில் என்ன இருக்குன்னா அயன் எலமெண்ட் இருக்குது, இன்னும் நிறைய எலமெண்ட் இருக்கலாம், நிறைய எலமெண்ட்டால் மேடப் ஆகிருக்கலாம். திஸ் நாலேஜ் ஆஃப் மேட்டர் இஸ் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பீரியன்சஸ் தட் வி ஹாவ் வித் தோஸ் சரௌண்டிங்ஸ். இந்த நாலேஜ்லேருந்து நம்ம சரௌண்டிங்ஸில் என்னென்ன பொருள் எந்த ஆட்டத்தால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்டருடைய ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெட்டர் வி நீட் டு கிளாஸ் வித் தெம். ப்ராப்பர்ட்டிஸோட மேட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக கிளாஸிஃபை பண்ணணும். அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்டர் பெட்டர் வி நீட் டு கிளாஸ் வித் தெம். தே ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு கிளாஸிஃபை மேட்டர். த டூ மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட்ஸ் ஆர் கிளாஸிஃபிகேஷன் பை their physical state and by chemical composition as described in the chart. ஸோ ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம், கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இதுதான் அவுட்லைன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். மேட்டர் கிளாஸிஃபை பண்ணுறதுடைய அவுட்லைன். ஃபஸ்ட்டு எப்படி மேட்டர் கிளாஸிஃபை பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனாகவும் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனாகவும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனை மூணாக பிரிக்கிறாங்க, சாலிட், லிக்விட், கேஸ். எதை பேஸ் பண்ணி மூணாக பிரிக்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி இது மூணாக பிரிக்கிறாங்க. இப்போ சாலிட்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஐஸ் சொல்லலாம். ஐஸ் பார்த்தோன்னா சாலிட் ஃபேஸில் இருக்குது. லிக்விட் வாட்டர் சொல்லலாம், கேஸ் வாட்டர் வேப்பர், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, மிக்சராகவும் பியூர் சப்ஸ்டன்ஸாகவும். ஸோ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, மிக்சர், பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சரை மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்க்கு க்ரீன் டீ எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஹெட்ரோஜீனியஸுக்கு ஆயில் அண்ட் வாட்டர் சொல்லலாம். இந்த ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் மாதிரி தெரியும். இப்போ க்ரீன் டீ எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரே லேயராக தெரியும். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா ரெண்டு ஃபேஸ்க்கு மேலே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆயிலையும் வாட்டரையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றினோம்னா ரெண்டு லேயராக தெரியும். ரெண்டு லேயருக்கு மேலே தெரிஞ்சாலும் அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லலாம். இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, எலிமெண்ட்டாகவும் காம்பவுண்டாகவும். எலிமெண்ட் யாரை சொல்லலாம்? காப்பர், சில்வர், கோல்டு நிறையா சொல்லலாம். காம்பவுண்டுக்கு
காப்பர் சல்ஃபேட், நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட் NaCl, இதெல்லாம் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போது இதை ஒவ்வொன்றா வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாம். அடுத்து ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இந்த ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில் மேட்டரை ஃபிசிக்கல் ஸ்டேட் பொறுத்து 3 விதமாக பிரிக்கிறோம். சாலிட், லிக்விட், கேஸ். இப்போது சாலிட், இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஐஸ் சொல்லலாம். ஐஸ் பார்த்தோன்னா சாலிட் ஃபேஸில் இருக்குது. இப்போ இதில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த சாலிடான ஐஸு என்னவா மாறும்? வாட்டராக மாறும். டெம்பரேச்சர் ப்ரெஷரை பொறுத்து ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸாக மாறுது. மறுபடியும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோன்னா வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக மாறும். அப்போ அந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை பொறுத்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்மளால் மாற்ற முடியும். மேட்டர் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் solid, liquid, gases based on their physical state. The physical state of matter can be converted into one another by modifying the temperature and pressure suitably. So என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கொண்டு போக முடியும். யாரை என்ன பண்ண கொண்டு போகலாம்? டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் மாற்றி மாற்றி ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ் கொண்டு போகலாம். அடுத்து கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். மேட்டர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு மிக்சர் அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் கம்போசிஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் கம்போசிஷன் என்ன பிரிக்கிறோம்? மிக்சராகவும் பியூர் சப்ஸ்டன்ஸாகவும் பிரிக்கிறோம். மிக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் கெமிக்கல் என்டிட்டி present without any chemical interaction. அதாவது மிக்சர் அப்படின்னா நிறைய இருக்கலாம், அதுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். மிக்சரை அதில் நிறைய இருக்கும், பட் எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். என்ன டெஃபினேஷன் மிக்சருக்கு? மிக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் கெமிக்கல் என்டிட்டி, நிறையா இருக்குது, ப்ரெசன்ட் வித்தவுட் எனி கெமிக்கல் இன்ட்ராக்ஷன். அதுக்குள்ளே எந்த இன்ட்ராக்ஷனும் இருக்குமா அப்படின்னா இல்லை. they can be further classified as, இந்த மிக்சரை மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணுறோம், homogeneous or heterogeneous mixture. homogeneous, heterogeneous based on their physical appearance. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த அப்பியரன்ஸை பொறுத்து இருக்கு. என்ன அப்பியரன்ஸ்? இப்போ ஹோமோஜினியஸ் மிக்சர்னால் பார்க்குறதுக்கு அந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸாக தெரியும். இதே ஹெட்ரோஜினியஸ் மிக்சராக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு 2 ஃபேஸாகவே 3 ஃபேஸாகவே தெரியும். எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த ஆயிலையும் வாட்டரையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும் அப்படின்னா அது 2 ஃபேஸாக தெரியும். 2 இல்லை 3 ஃபேஸ்க்கு மேலே தெரிஞ்சோம்னா அது வந்து ஹெட்ரோஜினியஸ் சொல்லலாம். இப்போ ஆயில் அண்ட் வாட்டர் எத்தனை ஃபேஸில் தெரியும்? 2 ஃபேஸில் தெரியும். பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சிம்பிள் ஆட்டம். இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இது என்னவாக இருக்கும்? ஒரு சிம்பிள் ஆட்டத்தால் மேடப் ஆகிருக்கணும். சிம்பிள் ஆட்டம் அல்லது மாலிகுலாகலை. they are further classified as, இந்த பியூர் சப்ஸ்டன்ஸையும் கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன கிளாஸிஃபை பண்ணுறோம்? எலிமெண்ட்டாகவும் காம்பவுண்டாகவும் கிளாஸிஃபை பண்ணிடுறோம். அடுத்து எலிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். இப்போ காப்பர் எடுத்தோம்னா காப்பர் வந்து ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். கோல்டு, சில்வர் இதெல்லாம் சொல்லலாம். we know that atom is the smallest electrically neutral particle being made up of fundamental particles, namely electron, proton and neutron. நமக்கு தெரியும் ஆட்டத்தில் நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் யார் இருப்பா? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி வரும். நம்ம படிச்சிருக்கோம் ஒரு ஆட்டத்தில். அப்போ இதில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் அப்படின்னு யார் சொல்கிறோன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. இப்போ இதெல்லாம் சம அளவில் இருக்கும்போது தான் அந்த ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். எலிமெண்ட் கேன் எக்ஸிஸ்ட் as மோனோ அட்டாமிக் ஆர் பாலி அட்டாமிக் யூனிட். அப்போ எலிமெண்ட் வந்து தனியாக ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்கிறது இல்லை, சம்டைம்ஸ் பாலி அட்டாமிக் யூனிட்டாகவும் இருக்குது. அப்போ எலிமெண்ட் வந்து 2 விதமாக இருக்குது. மோனோ அட்டாமிக் யூனிட்டாகவும்
பாலி அட்டாமிக் யூனிட்டாகவும் இருக்குது. பாலி அட்டாமிக் எலிமெண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்? மாலிகுல்னு சொல்லலாம். The polyatomic element are called as molecules. இப்போ மோனோ அட்டாமிக் யூனிட்டுக்கு யார் எக்ஸாம்பிள்? பாலி அட்டாமிக் யூனிட்டுக்கு யார் எக்ஸாம்பிள்? மோனோ அட்டாமிக் யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கோல்டு, காப்பர் இதெல்லாம் சொல்லலாம். பாலி அட்டாமிக் யூனிட்டுக்கு ஹைட்ரஜன் பாருங்கள், நிறைய எலிமெண்ட் இருக்குது. H2 2 ஹைட்ரஜன் இருக்குது. பாஸ்பரஸ் P4 4 ஆட்டம் இருக்குது. சல்ஃபர் S8 இதெல்லாம் பாலி அட்டாமிக் யூனிட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா என்ன? காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் which contain 2 or more atoms of different element. அப்போ ஒரு ஆட்டத்துலேருந்து மாலிகுல் உருவாகுது, மாலிகுல்லேருந்து காம்பவுண்ட் உருவாகுது. காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகுல் which contain 2 or more atoms of different element. இப்போ காம்பவுண்டுக்கு யார் எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? கார்பன் டை ஆக்சைடு சொல்லலாம், குளுக்கோஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைட், சோடியம் குளோரைடு இது எல்லாமே காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். இதில் நிறைய ஆட்டம் இருக்குது. இப்போ NaCl எடுத்தோன்னா Na ஒரு ஆட்டம், Cl அப்படிங்கிறது ஒரு ஆட்டம். இப்போ காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டோம்னா CuSO4 காப்பர் இருக்குது, சல்ஃபர் ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. Properties of the compound are different from those of their constituent elements. அதாவது இப்போ NaCl காம்பவுண்ட், இந்த NaCl காம்பவுண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா Na அப்படிங்கிற எலமெண்ட்லேருந்தும் Cl அப்படிங்கிற எலமெண்ட்லேருந்து வந்தது. இந்த எலமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தனி ப்ராப்பர்ட்டி இருக்குது. பட் காம்பவுண்டுக்கு பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குமான்னு பார்த்தா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இஸ் அ ஷைனி மெட்டல், சோடியம் வந்து ஷைனி மெட்டல். அண்ட் குளோரைடு இஸ் அன் இரிட்டேட்டிங் கேஸ், குளோரைடு பார்த்தோன்னா இரிட்டேட்டிங் கேஸ். பட் த காம்பவுண்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் தீஸ் 2 எலமெண்ட், இந்த 2 எலமெண்ட்லேருந்து ஃபார்ம் ஆன NaCl காம்பவுண்ட் ஷோஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஸ் இட் இஸ் அ கிறிஸ்டலைன் சாலிட். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி டிஃபர் ஆகுது. NaCl பார்த்தோன்னா கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்குது, வைட்டல் ஃபார் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும், நம்ம NaCl உப்பு சாப்பிட்றோம் இல்லையா? நம்ம பாடியில் உள்ள நிறைய ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோன்னா இந்த உப்பு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த எலிமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியும் காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டியும் டிஃபர் ஆகுது.